இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைவார்கள். இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில் நம்ம கழுகாய் பிறந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு விவசாயி அவன் காட்டுக்குள்ளே போகும்பொழுது அவனுக்கு கழுகு முட்டை நிறைய கிடைத்ததாம். அந்த கழுகு முட்டையை ஒன்றை கொண்டு வந்து அவன் வீட்டில் இருக்கிற கோழி அடைகாத்து கொண்டிருக்கிற அந்த முட்டைகளோடு சேர்த்து, கோழி முட்டைகளோடு சேர்த்து அதை வைத்து விட்டானாம். அந்த நாள் வந்தது, குஞ்சுகள் பொரிக்க ஆரம்பித்தது. வெளியே அந்த கோழி குஞ்சுகளும் வந்தது, அந்த கழுகு குஞ்சும் அது வெளியே வந்தது. நாளாக இந்த கோழி குஞ்சுகளோடு சேர்ந்தே இந்த கழுகு வளர்ந்தனால இந்த கழுகு குஞ்சுக்கு தன்னுடைய பலன், தன்னுடைய தகுதி, தன்னுடைய மேன்மை எதையும் அது அறியாமல் தன்னால் பறக்கவே முடியாது, இந்த கோழி குஞ்சுகளை போல் நான் தவழ்ந்து கொண்டு தான் இருப்பேன் என்று சொல்லி அதுங்களோடு அந்த கோழியாக இருந்தது. ஒரு நாள் வந்தது, ஒரு உண்மையான காட்டில் இருந்த கழுகு வந்து பறந்து வந்து அமர்ந்த உடனே இந்த கழுகு அப்போது தான் பார்க்கிறது. கோழிகளோடு இருந்த அந்த கழுகு அப்பொழுது தான் அதை பார்த்தோம், என்னை போலவே இருக்கிறது என்று பார்க்கிறது. என்னை போலவே செட்டைகள், என்னை போலவே உருவம் இருக்கிறது. அது அந்த செட்டைகள் அடித்து உயரே பறக்கிறதை பார்த்த உடனே இதுவும் நாமும் ஏன் அதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று சொல்லி சட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பித்த உடனே அது அப்படியே மேலே எழும்ப ஆரம்பித்ததாம். அன்றைக்கு தான் அறிந்து கொண்டது, நான் சாதாரண கோழி குஞ்சு அல்ல, கழுகு. நான் உயரே பறக்க, நான் உயரே பறந்து பல காரியங்களை நான் பார்க்கவும், பல காரியங்களை நான் அனுபவிக்கவும் ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறார். ஐயோ, இத்தனை நாள் நான் அதை அறியாமல் போய்விட்டேனே. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், உன்னை நான் கோழி குஞ்சாக படைக்கவில்லை, உன்னை கழுகை போல படைத்திருக்கிறேன். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய திறமைகள், பொதிந்திருக்கிற தாளந்துகள், பொதிந்திருக்கிற ஞானம், பொதிந்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், திறமைகளை உபயோகப்படுத்தாதபடி கோழியைப் போல தவழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த நாள் நீங்கள் உயரே பறக்கிற நாளாய் மாறும். இந்த நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நாளாய் மாற்றுவார். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் கலங்க மாட்டீங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை படைத்திருக்கிற நோக்கம் பல பெரிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கத்தான் உங்களை படைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கோழி குஞ்சு அல்ல, கழுகு என்பதை நினைவு கொள்ளுங்கள். புது பலனை கர்த்தர் தருவார். அவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஆண்டவரே கோழி குஞ்சுகளாகவே வாழ்ந்து கோழியாகவே தரையிலேயே ஆண்டவரை தவழ்ந்து இருக்கிற அந்த வாழ்க்கை இப்பொழுது ஆண்டவரை எங்களை நீர் கழுகை போல படைத்திருக்கிறீர் என்கிற நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் சட்டைகளை அடைத்து நாங்கள் உயர எழும்பவும், ஆண்டவரே உமக்காக அநேக காரியங்களை நாங்கள் சாதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறோம் அதை நாங்கள் செயல்படுத்தவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, உம்முடைய பலத்தால் எங்களை எடை கட்டுங்க, உம்முடைய சத்துவத்தால் எங்களை எடை கட்டுங்க, உம்முடைய வல்லமையால் எங்களை எடை கட்டுங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரை இன்னும் தங்களுடைய திறமைகள், தாளந்துகளை அறியாமல் இருக்கிறாங்களோ, இன்னும் தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறி இருக்கிறீங்க. புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். புது ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது சட்டைகளை அடித்து நீங்கள் உயர எழும்ப முடியும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இன்றைக்கு எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.